மனதளவில் சோர்வாகவோ அல்லது உணர்ச்சி ரீதியாகவோ முற்றிலும் களைத்துப் போனதாகவோ உணர்கிறீர்களா? மனச்சோர்வு எதனால் ஏற்படுகிறது என்பதையும், மனத்தெளிவு மற்றும் அமைதிக்கான நிரூபிக்கப்பட்ட 10 உத்திகளைக் கொண்டு அதிலிருந்து மீள்வது எப்படி என்பதையும் தெரிந்து கொள்வோம். இந்த நாட்களில் மனதளவில் சோர்வாக உணர்கிறீர்களா? எங்களுக்கு புரிகிறது. நீங்கள் கடினமான வேலையை சமாளித்தாலும், மன அழுத்தத்துடன் போராடினாலும், அல்லது முடிவெடுப்பதில் ஏற்படும் சோர்வினால் வெறுமனே மூழ்கிப் போனாலும் அதன் விளைவு ஒன்றாகவே இருக்கலாம்: தெளிவற்ற மனம், கவனம் சிதறல் மற்றும் குறைந்த ஊக்கம். இந்த நிலையே மனச்சோர்வு என்று அழைக்கப்படுகிறது. இது உங்களை மனதளவில் ஆற்றல் இழந்தவராகவும், சோர்வாகவும் அல்லது உணர்ச்சி அற்றவராகவும் உணரச் செய்யலாம். மனச்சோர்வு இருக்கும்போது உங்களால் கவனம் செலுத்துவது கடினமாக இருக்கலாம். சிறிய சிறிய வேலைகளை மறந்துவிடலாம், அல்லது முன்பு எளிதாக இருந்த விஷயங்களால் வழக்கத்திற்கு மாறாக எரிச்சலாகவோ அல்லது பெரும் சுமையாகவோ உணருவீர்கள். இது காரியங்களை தள்ளி போடுதல், உரையாடல்களில் கவனம் சிதறுதல் அல்லது எப்போதும் ஒருவித பதற்றமான உணர்வு போன்ற வடிவங்களில் வெளிப்படலாம். எளிய முடிவுகள் கூட சோர்வூட்டுவதாக உணரப்படலாம். இதனால் எவ்வளவு தூங்கினாலும் அது உங்களை முழுமையாக புத்துணர்ச்சி அடைய செய்வதாக தோன்றாது. ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நீங்கள் சக்தியற்றவர் அல்ல. மனச்சோர்வு எதனால் ஏற்படுகிறது? அதன் அறிகுறிகளை எப்படி அடையாளம் காண்பது? மனச்சோர்விலிருந்து மீண்டு நீங்கள் தெளிவாக சிந்திக்கவும், ஆற்றலுடன் உணரவும், மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பவும் உதவும் பயனுள்ள 10 வழிகளை பற்றி விரிவாக காண்போம். மனச்சோர்வு என்றால் என்ன? நீண்ட நேர அறிவாற்றல் செயல்பாட்டின் விளைவே மனச்சோர்வு. உங்கள் மூளை ஒரு மாரத்தான் ஓடி முடிந்துவிட்டு இப்போது ஒரு சிறு நடைபயிற்சிக்கு செல்லக்கூட சிரமப்படுவதை போன்றது இது. உங்கள் உடலை பாதிக்கும் உடல் சோர்வை போலல்லாமல், மனச்சோர்வு உங்கள் மனநிலை, கவனம் மற்றும் முடிவெடுக்கும் திறன்களை பாதிக்கிறது. உடல் சோர்வை பொதுவாக எளிதாக கண்டறியலாம். இது ஓய்வு அல்லது நல்ல இரவு தூக்கத்தின் மூலம் அதை சரி செய்வதும் ஒப்பீட்டளவில் எளிதானது. இருந்தாலும் மனச்சோர்வுக்கு ஓய்வு அல்லது தூக்கம் அதே போல பலனளிக்கும் என்று சொல்ல முடியாது. முழுதாக 8 மணி நேரம் கழித்து நீங்கள் எழுந்தாலும் சோர்வாக உணரலாம். மனச்சோர்வை மன ஆற்றல் தீர்ந்து போவதாக கருதுங்கள். ஆரம்பத்தில் நீங்கள் குறைந்த விழிப்புடனும் கவனத்துடனும் இருப்பதாக உணரலாம். சாதாரணமாக குறைந்த முயற்சி தேவைப்படும் பணிகள் கடினமாக தோன்றும். இதனால் நீங்கள் அதிக மறதியுடன், மன அழுத்தத்துடனும், எளிதில் கவனம் சிதறுபவராகவும் எரிச்சல் படுபவராகவும் இருப்பதை நீங்கள் காணலாம். இவை அனைத்தும் உங்கள் மூளைக்கு ஒரு ஓய்வு தேவை என்பதற்கான அறிகுறி. எப்போது ஓய்வு எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால், தொடர்ச்சியான சோர்வை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து செயல்படுவது முழுமையான மன உளைச்சலுக்கு வழிவகுக்கும். மனச்சோர்வு உங்கள் சமூக வாழ்க்கையை பாதிக்கக்கூடும். ஏனென்றால் நீங்கள் சமூக நிகழ்வுகளில் இருந்து விலக நேரிடலாம், அல்லது உறவுகளில் உணர்வுபூர்வமாக ஈடுபடுவது உங்களுக்கு சவாலாக இருக்கும். மேலும் உங்கள் பொழுதுபோக்குகள் மற்றும் ஆரவாரங்கள் போன்ற ஒரு காலத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியளித்த விஷயங்களில் இருந்து நீங்கள் விலகி இருப்பதாக உணரலாம். நீங்கள் மனதளவில் அல்லது உடல்தளவில் சோர்வாக உணர்ந்தாலும், இந்த வழிகாட்டப்பட்ட சிறு பயிற்சியின் மூலம் ஓய்வையும் புத்துணர்வையும் பெற முடியும். மனச்சோர்வை அறிந்து கொள்வது உங்கள் மனநலத்தை மீட்டெடுப்பதற்கான முதல் படி. மனச்சோர்வின் சில உணர்ச்சி மற்றும் உடல் ரீதியான அறிகுறிகளை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம். மனச்சோர்வின் சில உணர்ச்சி மற்றும் உடல் ரீதியான அறிகுறிகளை பற்றி பார்ப்போம். மனச்சோர்வின் உணர்ச்சி அறிகுறிகள்: பதட்டம், தொடர்ச்சியான கவலை மற்றும் மன அழுத்த நிலை, ஊக்கமின்மை, முன்பு நீங்கள் விரும்பி செய்த பணிகள் இப்போது சுமையாக தோன்றக்கூடும், கவனக்குறைவு, ஒரே பணியில் கவனம் செலுத்துவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிடும், எளிதில் கோபப்படுவது அல்லது எரிச்சல் அடைவது, சிறிய விஷயங்கள் கூட உங்கள் நிதானத்தை இழக்கச் செய்துவிடும். மனச்சோர்வினால் ஏற்படும் உடல் அறிகுறிகள்: தூக்கப் பிரச்சனை, தூங்குவதில் சிரமம், தூக்கத்தை தொடர்வதில் சிரமம் அல்லது விழிப்பதில் சிரமம், உடல் வலிகள், காரணமற்ற தசை இறுக்கம் அல்லது தலைவலி, வயிற்றுக்கோளாறு, அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது அல்லது அதற்கு நேர்மறையான பசியின்மை, ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள், அதிக சர்க்கரை அல்லது ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் நிறைந்த மனதிற்கு ஆறுதல் தரும் உணவுகளை நாடிச் செல்வது. மனச்சோர்வை கண்டறிவது எப்போதும் எளிதான காரியம் அல்ல. இதன் அறிகுறிகள் நபருக்கு நபர் மாறுபடலாம். மன அழுத்த காலங்களில் இவை தீவிரமடையவும் கூடும். இந்த அறிகுறிகள் பெரும்பாலும் மற்ற உடல்நல பிரச்சனைகளைப் போலவே தோன்றுவது அல்லது அவற்றுடன் சேர்ந்து காணப்படுவது மேலும் சிக்கலாக இருக்கும்.
எதிர்பார்த்தபடியே கவலையும் மனச்சோர்வுடன் குறிப்பாக பின்னி பிணைந்துள்ளது. உங்கள் அறிகுறிகளுக்கு பின்னால் ஒரு மருத்துவ அல்லது மனநல பிரச்சனைகள் இருப்பதாக நீங்கள் சந்தேகித்தால் தொழில்முறை ஆலோசனையை பெறுவது எப்போதும் சிறந்தது. மனச்சோர்வு எதனால் ஏற்படுகிறது? உங்கள் மூளை ஏன் சோர்வாக உணர்கிறது என்பதற்கான காரணம் இதோ. மனச்சோர்வுக்கு பல்வேறு காரணிகள் பங்களித்தாலும் சில பொதுவான குற்றவாளிகள் உள்ளனர். அது மன அழுத்தம். நாள்பட்ட மன அழுத்தம் மனச்சோர்வுக்கான ஒரு முக்கியமான காரணம். உங்கள் மூளை உண்மையான அல்லது கற்பனையாக ஒரு அச்சுறுத்தலை உணரும்போது அது மன அழுத்த ஹார்மோன்களை வெளிப்படுத்துகிறது. இது சிந்தனை தெளிவின்மை, கவனம் சிதறுதல் மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் திறன் குறைதல் போன்றவற்றுக்கு வழிவகுக்கும். வேலை அழுத்தம் மற்றும் அதிக பளு. வேலைப்பளு. உங்கள் வேலையில் இறுக்கமான காலக்கெடுவுடன் பல பொறுப்புகளை ஒரே நேரத்தில் கையாள வேண்டியிருந்தால் ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் மனதளவில் சோர்வடைவது கிட்டத்தட்ட தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதிகப்படியான வேலைப்பளுவும் உயர்ந்த எதிர்பார்ப்புகளும் உங்களை தொடர்ந்து அதீத உழைப்பில் ஈடுபடுத்தக்கூடும். இவற்றுடன் பெருந்தொற்றுக்கு பிந்தைய உலகின் அழுத்தங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள். ஜிம் சோர்வு என்பது யாருக்காவது உண்டா? இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு சோர்வான மூளைக்கு வழிவகுக்கும். குடும்ப பிரச்சனைகள். உங்கள் வீடு உங்களுக்கு ஒரு புகலிடமாக இருக்க வேண்டும். ஆனால் அது ஒரு போர்க்களமாக மாறும்போது என்ன நடக்கும்? குடும்பச் சண்டைகள், உறவு பிரச்சனைகள் அல்லது பராமரிப்பு பொறுப்புகள் மனதளவில் மிகவும் சோர்வடையச் செய்யலாம். குடும்ப எதிர்பார்ப்புகளையும் தனிப்பட்ட தேவைகளையும் சமநிலைப்படுத்துவது உங்களை மிகவும் களைப்படையச் செய்து உங்கள் மனச்சோர்வின் அளவை மேலும் அதிகரிக்கும். சவாலான வாழ்க்கை நிகழ்வுகள். திருமணம், விவாகரத்து, புதிய நகரத்திற்கு குடிபெயர்தல் அல்லது அன்புக்குரியவரின் மரணம் போன்ற முக்கிய வாழ்க்கை நிகழ்வுகளுக்கு கணிசமான மன உழைப்பு தேவைப்படுகிறது. இது மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். இத்தகைய நேரங்களில் அன்றாட பணிகள் கூட தாங்க முடியாததாகி உங்கள் மனச்சுமையை அதிகரித்து சோர்வு உணர்வுகளுக்கு வழிவகுக்கும். உடல் நல பிரச்சனைகள் உடலுக்கு சோர்வை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, அவை மன ஆற்றலையும் குலைக்கின்றன. நீரிழிவு, இதய நோய் போன்ற நாள்பட்ட நோய்கள் அல்லது தொற்று போன்ற கடுமையான பாதிப்புகள் கூட மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும். நோயின் அறிகுறிகள், சிகிச்சை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களை கையாள்வதால் ஏற்படும் மன அழுத்தம் மிகவும் சோர்வூட்டக்கூடியதாக இருக்கும். மறைக்கப்பட்ட காரணிகள். வெளிப்படையான காரணங்களை தாண்டி பல மறைமுகமான காரணிகளும் மனச்சோர்வுக்கு பங்களிக்கக்கூடும். மோசமான ஊட்டச்சத்து, உடற்பயிற்சியின்மை மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு ஆகியவை இவற்றில் அடங்கும். இவை ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதவை போல் தோன்றினாலும் உங்கள் மூளை செயல்படும் விதத்தில் அவை ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. உதாரணமாக, நீர்ச்சத்து குறைபாடு அறிவாற்றல் திறன்களை குறைக்கக்கூடும். அதே சமயம் மோசமான ஊட்டச்சத்து உங்கள் மூளைக்கு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் செய்து செயல்திறனை பாதிக்கக்கூடும். அந்த மனச்சோர்வை சமாளிப்பதற்கான 10 வழிகள். மனச்சோர்வு தாங்க முடியாததாக தோன்றினாலும் உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சி அளித்து மனத்தெளிவை மீண்டும் பெறுவதே சாத்தியம். மனச்சோர்வை போக்குவதற்கான முதல் வழி, ஓய்வு எடுங்கள். சற்று பின்வாங்கி உங்கள் மனநலத்திற்காக ஒரு ஓய்வு எடுத்துக்கொள்ள உங்களுக்கு நீங்களே அனுமதி கொடுங்கள். இடைவிடாமல் வேலை செய்வதோ அல்லது உங்கள் கவலைகளிலேயே முடிவில்லாமல் மூழ்கியிருப்பதோ உங்கள் சோர்வை மேலும் அதிகரிக்கும். அது வேலையிலிருந்து ஒரு சிறு இடைவேளையாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய நடைபயணமாக இருந்தாலும் சரி, ஒரு குட்டி தூக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது 1 மணி நேரத்திற்கு உங்கள் கைபேசியை அணைத்து வைப்பதாக இருந்தாலும் சரி, உங்கள் மன அழுத்த காரணிகளிலிருந்து உங்களை மன ரீதியாக துண்டிக்கும் ஒன்றை செய்யுங்கள். இரண்டாவது வழி, சிறிய நேரம் தியானம் செய்து பாருங்கள். நம்முடைய மனம் அதிக வேலைப்பளுவால் சோர்வடைந்திருக்கும் போது மன உணர்ச்சி மற்றும் உணர்ச்சி ரீதியான சுய பராமரிப்பில் ஈடுபட வேண்டிய நேரம் இது. மனதை ஆஸ்வாசப்படுத்தவும் உங்கள் அன்றாட பணிகளிலிருந்து மிகவும் தேவையான ஓய்வை அளிக்கவும் தியானம் ஒரு சிறந்த வழியாகும். இதை உங்கள் நாளின் தொடக்கத்தில் ஒரு தயாரிப்பாகவோ, நாளின் நடுவில் நீங்கள் ஓய்வெடுக்கும் உங்கள் மன கவனத்தை மேம்படுத்தவும், அல்லது நாளின் முடிவில் உங்கள் மனம் இளைப்பாறவும் செய்யலாம். ஒரு சிறிய எளிமையான தினசரி தியான பயிற்சி கூட உங்கள் மனச்சோர்வின் அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் புத்துணர்ச்சி பெறவும் மீள்சக்தி அடையவும் விரும்பும்போது மூச்சின் மூலம் மூழ்குவதற்கு உதவும் இந்த எளிய வழிகாட்டப்பட்ட பயிற்சியை முயற்சித்து பாருங்கள். மூன்றாவது வழி, தூக்கத்தை அதிகப்படுத்துங்கள். நல்ல தரமான தூக்கமின்மை உடல் மற்றும் மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும். உங்கள் மனதிற்கு தேவையான ஓய்வை அளிக்க ஒவ்வொரு இரவும் குறைந்தது 7 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் தூங்குவதை நோக்கமாக கொள்ளுங்கள்.
சீர்குலைந்த தூக்க முறைகள் உங்கள் உடலின் உள்கக கடிகாரத்தை குழப்பி மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும். எனவே ஒரு வழக்கமான அட்டவணையை பின்பற்றுங்கள். இன்றிரவு சீக்கிரம் உறங்கச் செல்ல உங்களுக்கு சிறிது உதவி தேவையா? கனெக்டிகட் காடுகளில் ஒரு நடை போன்ற ஒரு இதமான உறக்கக் கதையை கேட்டு பாருங்கள். நீங்கள் உடனடியாக உறங்கிவிடுவீர்கள். 4வது வழி, சுறுசுறுப்பாக இருங்கள். உடல் செயல்பாடு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இரட்டை பலனை கொண்டுள்ளது. வெறும் 20-30 நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சி செய்வது கூட உங்கள் மனநிலையை மேம்படுத்தி உங்களுக்கு ஆற்றலை வழங்கும். மெல்மா வழங்கும் டெய்லி மூவ் மூலம் உங்கள் இயக்கத்தில் ஊட்டமளிக்கும் மனநிறைவையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். 5வது வழி, சுய பராமரிப்பை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் மனநலனை மேம்படுத்த உங்கள் அன்றாட வழக்கத்தில் சுய பராமரிப்பை சேர்ப்பது அவசியம். திட்டமிட்டு நீங்கள் செலவிடும் இந்த தருணங்கள் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். மேலும் அதன் பலன்களை பெற நீங்கள் ஒரு முழு நாளையும் ஒதுக்க வேண்டிய அவசியமில்லை. அது வெந்நீர் குளியலாக இருந்தாலும் சரி, புத்தகம் வாசிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது சில கணங்கள் ஆழ்ந்து சுவாசிப்பதாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக நேரம் ஒதுக்குவது உங்கள் மனநிலைக்கு பெரும் நன்மைகளை செய்யும். மேலும் நீங்கள் மனதளவில் சோர்வாக உணரும்போது புத்துணர்ச்சி பெறவும் அது வழிவகுக்கும். 6வது வழி, உங்கள் இடத்தை தேவையற்ற பொருட்களில் இருந்து சுத்தம் செய்யுங்கள். ஒழுங்கற்ற சூழல் நுட்பமான ஆனால் குறிப்பிடத்தக்க மன அழுத்தத்தின் மூலமாக இருக்கக்கூடும். உங்கள் வசிப்பிடம் மற்றும் பணிபுரியும் இடங்களில் உள்ள தேவையற்ற பொருட்களை அகற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவது மன ஆற்றலை விடுவிக்க உதவும். உங்கள் பௌதீக சூழலை ஒழுங்கமைப்பது ஒருவித ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாடு உணர்வை உருவாக்கும். இது உளவியல் ரீதியாக ஆறுதல் அளிக்கிறது. உங்கள் இடத்தை சுத்தம் செய்வது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் முதலில் உங்கள் மேசையை சுத்தம் செய்வதன் மூலம் சிறிய அளவில் தொடங்குங்கள். பிறகு நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்றும் அது மற்ற இடங்களை சுத்தம் செய்ய ஏதேனும் உத்வேகத்தை தூண்டுகிறதா என்றும் பாருங்கள். 7வது வழி, உங்கள் எண்ணங்களை எழுதுங்கள். சில நேரங்களில் உங்கள் மனச்சுமையை இறக்கி வைக்க ஒரு பாதுகாப்பான இடம் தேவைப்படுகிறது. நாட்குறிப்பு எழுதுவது உங்கள் எண்ணங்களுக்கும் கவலைகளுக்கும் ஒரு வடிவங்களாக அமைந்து அவற்றை புரிந்து கொள்ள உதவுகிறது. மனச்சோர்வுக்கு காரணமான பிரச்சனைகளை சமாளிக்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் சிக்கல்களை காகிதத்தில் எழுதுவது அவற்றை சமாளிக்கக்கூடியதாக தோன்ற செய்யும். சில சமயங்களில் இரவில் உங்களை தூங்க விடாமல் செய்யும் அந்த தொல்லை தரும் எண்ணங்களை அகற்ற நாட்குறிப்பு எழுதுவது உங்களுக்கு உதவும். 8வது வழி, திறம்பட முன்னுரிமை அளித்து ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வதால் மனச்சோர்வு ஏற்படுகிறது. பணிகளுக்கு முன்னுரிமை அளிப்பது முக்கியமானவற்றில் கவனம் செலுத்த உதவும். இதன் மூலம் சவால்களை மிகவும் ஒழுங்காகவும் குறைந்த மன அழுத்தத்துடனும் நீங்கள் சமாளிக்க முடியும். சில நேரங்களில் இதை செய்வதற்கான சிறந்த வழி ஒரே நேரத்தில் ஒரு வேலையில் மட்டும் கவனம் செலுத்தும் ஒற்றை பணி முறையை பின்பற்றுவதே. வழிகாட்ட பயிற்சியின் மூலம் இந்த மதிப்புமிக்க திறனை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். 9வது வழி, ஆதரவான நபர்களுடன் இணையுங்கள். ஒரு வலுவான ஆதரவு அமைப்பு எது முக்கியம் என்பதை உங்களுக்கு நினைவூட்டும். சில நேரங்களில் ஒரு நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினருடன் பேசுவது உங்களை மேலும் நிலை பெற்றவராகவும் சமநிலையுடனும் மனச்சோர்வை குறைந்தவராகவும் உணர வைக்கும். உங்கள் அன்புக்குரியவர்கள் அறிவுரை, உணர்ச்சிபூர்வமான ஆதரவு அல்லது வெறுமனே செவிசாய்க்கும் காதை வழங்கலாம். இவை ஒவ்வொன்றும் மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியவை. மற்ற நேரங்களில் உங்கள் அன்புக்குரியவர்களை சந்திப்பது அன்றாட வேலைகளிலிருந்து விடுபட்டு வெறுமனே ஓய்வெடுப்பதற்கான ஒரு காரணமாக அமைகிறது. 10வது வழி, தொழில்துறை உதவியை நாடுங்கள். மனச்சோர்வு உங்கள் இயல்பான செயல்பாடுகளில் குறுக்கிடத் தொடங்கினால் ஒரு நிபுணரை அணுக வேண்டிய நேரம் இதுவாக இருக்கலாம். அவர் ஒரு சிகிச்சையாளராகவோ அல்லது மருத்துவராகவோ இருக்கலாம். ஒரு நிபுணரின் கண்ணோட்டத்தை பெறுவது உங்கள் மனச்சோர்வுக்கு காரணமான அடிப்படை பிரச்சனைகளை கண்டறிய உதவும். உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். மனநலம் என்பது கடினமானது, ஆனால் ஆதரவை பெறுவது அப்படி இருக்க வேண்டியதில்லை. மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை கையாளவும் ஆழ்ந்த உறக்கத்தை பெறவும் உங்கள் வாழ்வில் முழுமையாக ஈடுபடவும் உதவும் தனிப்பயனாக்கப்பட்ட உள்ளடக்கங்களுடன் நீங்கள் நன்றாக உணர்வதற்கான கருவிகளை உங்கள் கைக்கு எட்டும் தூரத்தில் வைக்கிறது.